Welcome to Chennai Press News Channel. என் பேர் டாக்டர் கே ஸ்ரீதர். காவேரி மருத்துவமனையோட குரூப் மென்டார் ஃபார் நியூரோசயின்சஸ் அண்ட் டைரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன் அட் சென்னை. என் கூட இருக்கிறது டாக்டர் அருள்மொழி, நியூராலஜிஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட், டாக்டர் சுபா சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், டாக்டர் வெங்கட்ராமன் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். இங்க நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக. ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸ் அட் சென்னை ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்றதுக்கு. அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். எபிலெப்சி வலிப்பு நோய். வலிப்பு நோய் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். இந்தியால எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா 1.5 பில்லியன்ல ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் பாப்புலேஷனுக்கு எபிலெப்சி உண்டு. அண்ட் இந்த 1% பாப்புலேஷன்ல இருந்து, தட் இஸ் அபவுட் 1.5 மில்லியன் பீப்புள்ல இருந்து 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை கொடுத்தாலும் எபிலெப்சி சரியா கண்ட்ரோல் ஆகாது. இதோட காரணங்கள் நிறைய உண்டு. பட் எபிலெப்சி சரியா கண்ட்ரோல் ஆகாது. சோ என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் ஆகுது. ஒண்ணு பேஷண்ட்ஸ் சஃபர் பண்றாங்க, ஏன்னா கண்டினியூடா வலிப்பு வந்துட்டே இருக்கும். இந்த வலிப்பு வரதுனால அவங்களோட மெமரி, மென்டல் வெல்பீயிங், அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். சோஷியல் இன்டராக்ஷன் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் உண்டு. வெளியில போனா வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்றது? சோ எல்லாமே அவங்க லைஃபே அஃபெக்ட் ஆகும். பட் இதுக்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு கியூர் உண்டு, ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஹோப் உண்டு. ஏன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கேர், ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர் வச்சுட்டா நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை இல்லாம வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணா இது கியூர் பண்ணலான்னு நாங்க பார்க்க முடியும். எபிலெப்சி சர்ஜரி ஒரு பாசிபிலிட்டி இப்போ. அண்ட் எபிலெப்சி சர்ஜரியில 75 to 80% சான்ஸ் ஆஃப் கியூர் உண்டு வித் லோ ரிஸ்க். பட் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேஷண்ட்டை பார்த்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருந்தாதான் இதை பண்ண முடியும். அண்ட் இது காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை அக்ராஸ் 3 பிரான்ச்சஸ்ல இருக்கு. ஸோ இதை இன்டிகிரேட் பண்ணி நாங்க வேலை செய்ய பார்க்கிறோம். இதுதான் லான்ச் பண்றோம். ஒரு காமன் புரோட்டோகால், ஒரு காமன் ப்ராசஸ் வச்சுட்டு டாக்டர்ஸ் அக்ராஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரி fortnight வர்ச்சுவலா மீட் பண்ணி கேசஸை டிஸ்கஸ் பண்ணி, அவசியம் இருந்தா நியூரோசர்ஜனையும் இன்வால்வ் பண்ணி, we can do more for society, we can help society. Further, we want to make society aware that hope இருக்கு. எபிலெப்சி கண்டினியூஸா வந்துட்டுனா விட்டுடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரமோ நம்ம அதை அட்ரஸ் பண்றோமோ அவ்வளோ பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏர்லியர் த பெட்டர். சின்ன குழந்தைகள் நாங்க 1 வயசு குழந்தைகளுக்கும் நாங்க ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். சோ ரொம்ப சின்ன குழந்தை பண்ணலாமாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எல்லாரும் சேர்ந்து வரணும். நியூராலஜிஸ்ட், நியூரோசர்ஜன், நியூரோரேடியாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, எலக்ட்ரோபிசியாலஜி, நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே சேர்ந்து வந்தாதான் இது முடியும். அதனாலதான் நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அக்ராஸ் சென்னை இது பண்ணா we think we can help the people of Chennai. Thank you.